இப்போ வந்துட்டு 12 ராசிகள்ல பார்த்தீங்கன்னா, இந்த ஆகஸ்ட் மாசத்துடைய பலாபலன்கள சொல்றேன். மேஷ ராசிக்கு பொறுத்த மட்டும் பண வரவு வந்து நிறைவாகவே இருக்கும். அவங்க வந்துட்டு சேமிச்சு வச்சுக்கிறது நலம் பயக்கும். யாரிடமும் வந்து வாக்குறுதிகள வந்துட்டு தராம இருக்கிறது நல்லது. குடும்பத்துல வந்து வாக்குவாதத்துல ஈடுபடாம இருக்கிறது மிக்க நல்லது. இந்த ஆகஸ்ட் மாசத்துல 13, 14, 15 தேதிகள்ல புதிய முயற்சிகளை வந்து மேற்கொள்ளாம இருக்கிறது மேஷ ராசி அன்பர்களுக்கு நல்லது. பொதுவாகவே வந்து இந்த மாதம் அவர்களுக்கு ஒரு சுமாரான மாதமாகவே தான் இருக்கும். முடிந்தவங்க வந்துட்டு வீட்டில் வந்துட்டு கொஞ்சம் வாக்குவாதங்கள் பிரச்சனைகள் ஏற்படுது அப்படின்றவங்க வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு போயிட்டு ஒரு அவங்க பேருக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு சிவனை வழிபட்டு வர்றது, நம்ம வைத்தீஸ்வரனை வழிபட்டு வர்றது நன்மை பயக்கும். அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடிய இரண்டாவது ராசியானது ரிஷப ராசி. பண வரவு ஓரளவு போதுமான அளவுக்கு வரும். ஆனா அந்த வந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி வந்து செலவுகளும் வந்து நிற்கும். ஆடம்பர செலவுகள் செய்யாம இருக்கிறது ரிஷபராசிக்கு நல்லது. ஏன்னா வந்து பின்னாடி வந்து அந்த ஆடம்பர செலவுனால ஏற்பட்ட செலவினத்தை வந்து அடைக்கிறதுக்கு வந்து சிரமப்படணும். முடிந்த அளவுக்கு ரிஷபராசி அன்பர்கள் இந்த ஆகஸ்ட் மாதம் நன்மையாக செல்லணும் அப்படின்னா பண வசதிகள் இருந்தால் ஸ்ரீரங்கம் போய் ரங்கநாதரை தரிசனம் பண்ணிட்டு வர்றது நன்மையாக இருக்கும். இவர்கள் வந்துட்டு 15, 16, 17 தேதிகளில் வந்து புதிய முயற்சிகளும் செய்யாமல் இருக்கிறது நல்லது. உடல் நலனில் வந்துட்டு இந்த 3 நாட்களில் அக்கறை தேவை. வெளியில் உணவகத்தில் வந்து உணவு அருந்தாமல் இருக்கிறது நன்மை பயக்கும். ஏன்னா ஃபுட் பாய்சன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற ராசி மிதுன ராசி. மிதுன ராசிக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்துல கொடுக்கல் வாங்கல்ல வந்துட்டு ரொம்ப கவனம் தேவை. நம்ம பணம் கொடுக்கறதா இருந்தாலும் வந்துட்டு நிதானமாக பார்த்து கொடுக்கணும். வாங்கிறது இருந்தாலும் கடன் வாங்குறதோ இல்லைன்னா வந்துட்டு அட்வான்ஸாக எதனா தொழிலுக்கு வாங்குறதா இருந்தாலும் கவனம் தேவை. ஏன்னு சொன்னால் அதனுடைய பிரதிபலன்கள் வந்துட்டு அடுத்த மாதத்துக்கு வரக்கூடிய அளவுக்கு இருக்கும். அதனால் வரவு செலவை கணக்கிட்டு வாழ்க்கையை செலுத்துவது நன்மை பயக்கும். ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. 17, 18, 19 தேதிகளில் வந்துட்டு மற்றவர்கள் கிட்ட பழகும் பொழுது எச்சரிக்கையாக பழகணும். அதாவது என்னன்னா எச்சரிக்கையாக பழகணும்னா வார்த்தைகள் அவங்கள மனசை நோகிற மாதிரி எதுவும் பேசிடக்கூடாது. அது வந்துட்டு ஏன்னா அந்த மனசு நோகிற மாதிரி பேசிட்டு அவங்க மனசுல வந்து நிற்கும். அதனால வந்துட்டு எச்சரிக்கை கண்டிப்பா தேவை பேசுற பேச்சுல. இந்த மிதுன ராசி அன்பர்கள் வந்து துர்க்கையை வழிபாடு பண்றது மிகவும் நல்லது. அவங்க அதை துர்க்கையை வழிபட்டாங்கன்னா கஷ்டங்கள் தீரும். அடுத்ததாக இருக்கக்கூடிய ராசி கடகராசி. கடகராசிக்கு ஆகஸ்ட் மாதம் நல்லாவே இருக்கு. நல்ல வாய்ப்புகள் தேடி வரும். திருமணத்துக்கு பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னா கடகராசி அன்பர்களுக்கு திருமணம் கைகூடும். ஆரோக்கியம் மேம்படும். எதிர்பார்த்த அளவுக்கு அனுகூலங்கள் வரும். நல்ல செய்திகள் நமக்கு பிறர்கிட்ட இருந்து வரும். புதிய வியாபார விஷயத்துல இருக்கவங்களுக்கு புதிய ஆர்டர்கள் கிடைக்கும். 19, 20, 21 தேதிகளில் வந்துட்டு கோபத்தை தவிர்க்கிறது நல்லது. சில பேர் நம்மளை சுற்றி இருக்கவங்க இந்த தேதிகளில் வந்துட்டு கடகராசியை சுற்றி இருக்கவங்க ஏதோ ஒரு தவறுகள் செய்வாங்க, இல்லை நமக்கு பாதிப்புகளை ஏற்படுத்தும். அது மாதிரி பாதிப்புகளை ஏற்பட்டாலும் கோபத்தை விட்டுட்டு ஏதோ ஒரு நேரத்தினால இப்படி நடக்குது அப்படின்றது அவங்க மேலேயும் கோபப்படாம கோபத்தை தவிர்த்துட்டு இருக்கிறது நல்லது. சிவன் கோயில்களுக்கு போயிட்டு மாலை வேளையில வழிபட்டு வந்தாலே இந்த ஆகஸ்ட் மாதம் மேலும் நன்மைகள் பல கூடும். அடுத்து இருக்கக்கூடிய ராசி சிம்ம ராசி. சிம்ம ராசிக்கு எப்பொழுதுமே திடீரென ஆற்றல் வந்துடும். ஒரு ஆவேசம், ஒரு ஆற்றல், புது தெம்பு. அந்த புது தெம்பு பார்த்தீங்கன்னா ஒரு நாள் 2 நாள் வந்து ரொம்ப அதிகமாக வேகமாக வேலை செய்யும். அது இந்த மாதம் வந்து இந்த ஆகஸ்ட் மாதம் அவங்களுக்கு வரப்போகுது. அதனால அந்த புது தெம்பு வரும் பொழுது கொஞ்சம் யோசித்து நிதானமா முடிவு எடுக்கிறது நல்லது. எந்த செயலையுமே வந்து கவனமா செய்யறது, தன்னுடைய சக பயணிகளிடத்துல வந்து கவனமா இருக்கிறது நல்லது. நம்மளுடைய வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல கவனம் தேவை. மற்ற மனசை வந்து புண்படாத அளவுக்கு பேசுறது நல்லது. எந்த அளவுக்கு வேலை செய்யறாங்களோ அந்த அளவுக்கு வந்து ஓய்வு எடுக்கிறது அவசியம். தூக்கத்தை வந்து தவிர்க்கிறது வந்து மிகவும் ஆபத்துல போகும். அதாவது உடல் நல குறைவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அது முக்கியமா 21, 22, 23 தேதிகளில் அவங்களுக்கு ஓய்வு எடுக்கிறதுல கவனம் தேவை. அதே மாதிரி இந்த மாதம் வந்து ஏதாச்சும் முதலீடு பண்றது, இந்த ஷேர் மார்க்கெட்ல ஈடுபடுறவங்களெல்லாம் இருந்தாங்கன்னா கொஞ்சம் கவனமா இருந்து அதை செய்யறது நல்லது. இந்த மாதத்துல வந்து
அவங்க வந்து அம்மனை வழிபடுறது நல்லது. அதனால வந்து தீமைகள் குறைஞ்சி நன்மைகள் பெருகும். அடுத்ததா வரக்கூடியது கன்னி ராசி. குடும்பத்துல வந்து மகிழ்ச்சி வந்து தாராளமா இருக்கும். நல்ல நிகழ்ச்சிகள் நடைபெறும். சுற்றத்தாருடைய உறவினர்கள் வீட்டுக்கு போறது, இல்ல எல்லாரையுமே வந்து காண்பது, ஒன்று கூடுவது, இது மாதிரி சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். பொன்பொருள் சேரும். எதிலும் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். ஊதிய உயர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சில பேருக்கு. அதே மாதிரி பொதுவாகவே ஆகஸ்ட் மாசம் வந்து கன்னி ராசிக்கு வந்து அனுகூலமான மாசமே. சாதாரணமா வீட்லயே வந்து 6 மணி ஆனா வந்து விளக்கேற்றி இறைவனை வழிபடுறது இவங்களுக்கு மேலும் சிறப்புகளை கொடுக்கும். அடுத்து வரக்கூடியது துலாம் ராசி. துலாம் ராசிக்கு வந்துட்டு பண வரவு வந்து ஓரளவு தான் இருக்கும். பிரயாணத்துல வந்து இவங்களுக்கு ரொம்ப கவனம் தேவை. தன்னுடைய பிரயாணத்தப்ப உடைமைகளை பாதுகாத்துக்கிறதுக்கு கவனம் தேவை. பேக்கோ இல்ல பெட்டியோ வந்து மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். மேல் அதிகாரிகளுடைய பாராட்டுகள்ல வேலை இடத்துல வந்து கிடைக்கும். 25, 26, 27 தேதிகள்ல பயணத்துல வந்து அக்கறை தேவை. அதுதான் என்ன அக்கறைன்னா நம்மளுடைய உடைமைகளை வந்து பாதுகாத்துக்கிறதுக்கு அக்கறை தேவை. இரவு நேரம் பயணங்களை தவிர்க்கிறது நல்லது. பொதுவாக இவங்க வந்து சிவபெருமானை வந்துட்டு வணங்குறது மிக்க நல்லது. அடுத்ததா வரக்கூடியது விருச்சக ராசி. தாராளமான பண வரவுகள் நிகழும். ரொம்ப நாள் வர வேண்டிய பணங்கள் வந்து சேரும். உத்தியோக உயர்வு கெட்டும். தொழில் சிறப்பா இருக்கும். பொதுவாகவே ஆகஸ்ட் மாசம் வந்து விருச்சிக ராசிக்கு மகிழ்ச்சியான மாசம்தான். விநாயகரை வழிபட்டா மகிழ்ச்சி இரட்டிப்பாக கூடும். 28, 29, 30 தேதிகளில் உழைப்ப கொஞ்சம் குறைச்சி நல்லா வந்துட்டு ஆகாரமும் ஓய்வும் எடுக்கிறது ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். இவர்களும் வந்துட்டு யாராவது ஏழை எளியவர்களுக்கு இல்லை ஏழை மாணவர்களுக்கு உதவி செய்யறது வந்துட்டு மேலும் வந்துட்டு இவங்களுக்கு அதுக்கு அடுத்த மாதங்கள்ல வந்துட்டு சிறப்பு கூட்டி தரும். நம்ம இன்னைக்கு நல்லதை விதைச்சோம்னா நாளைக்கு நல்லதை அறுவடை செய்வோம். அதனால நமக்கு இந்த நேரத்துல ஒரு பண வரவுகள் நல்லதெல்லாம் இருக்கும் பொழுது நன்மைகளை செஞ்சா அது திரும்பி வரும். நம்ம எதை இந்த உலகத்துக்கு கொடுக்குறோமோ அதுதான் திரும்பி கிடைக்கும். இந்த ஜாதக பலன்கள் எல்லாம் வந்து நமக்கு எல்லாமே நன்மையை கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா இந்த உலகத்துக்கு நன்மையை செய்யணும். அது வந்து மரம் செடி கொடிகளாக இருந்தாலும் சரி, விலங்கினங்களாக இருந்தாலும் சரி, மனிதர்களாக இருந்தாலும் சரி, எல்லாரையுமே வந்து அனுசரணை பண்ணி நன்மை செய்யும் பொழுதுதான் நமக்கு வந்து நன்மைகள் கிடைக்கும். நம்ம ஒரு தனி மனிதன் இந்த உலகம் கிடையாது. இந்த உலகத்துல எல்லாமே கலந்து இருக்கிறது தான் நல்லது. அப்பதான் இந்த உலகம் இயங்கும், இனிமையாவும் இருக்கும். அடுத்தது பாத்தீங்கன்னா நீங்க தனுசு ராசி. இந்த மாசம் வந்து அவர்களுக்கு வந்து வளமான மாதமாக இருந்தாலும் ஆரோக்கியத்தை சார்ந்த கவலைகள், ஆரோக்கியத்தை சார்ந்த விஷயங்கள்ல வந்து கவனம் செலுத்தணும். மெடிக்கல் செக்அப் பண்ணிக்கிறது நல்லது. தன்னுடைய எக்ஸசைஸ் உடற்பயிற்சிகளை வந்துட்டு தவறாம வந்துட்டு அவங்க மேற்கொள்ளணும். உடற்பயிற்சிகளை விட்டு இருந்தாலும் அதை வந்துட்டு அவங்க வந்து தொடங்கிறது நல்லது. அதே மாதிரி நல்ல டயட் இருக்கிறது சிறப்பு. 30 to 3 நாட்கள் இவங்க வந்து எல்லா விஷயத்திலும் கொஞ்சம் கவனம் தேவை. சிவாலயம் போய் தரிசனம் செய்யறது இவங்களுக்கு நன்மை அளிக்கும். இந்த மாதம் வந்து அவங்களுக்கு ஆகஸ்ட் மாசம் சுமாரான மாசம்தான் தனுசு ராசிக்கு. ஒன்றும் கவலைப்பட தேவையில்ல. பெரிய விஷயங்கள் எதுவும் பாதிப்புகள் இல்லை. ஆவரேஜா அப்படியே போகும். அடுத்ததா இருக்கக்கூடியது மகர ராசி. மகர ராசிக்கு நினைச்சதெல்லாம் கை கூடும். என்ன அவங்க நினைக்கிறாங்களோ அது இதுவாகும். உணவை வந்துட்டு வெளியில பார்ட்டி மற்றதுல வந்துட்டு போகும் பொழுது திட்டமா சாப்பிட்றது நல்லது. ஏன்னா அஜீரண கோளாறுகள் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு. வெளியூர் செல்ல நேரிடும். அலுவலகத்துல வந்துட்டு பாராட்டுகள் குவியும். 5, 6, 7 தேதிகள்ல யார்கிட்டயும் வாக்குவாதங்கள்ல ஈடுபடாதீங்க. அதாவது நம்ம செய்யறது தான் கரெக்டு, இல்லை நான் செஞ்சது தான் இதுன்னு அது வீட்லயும் சரி பணியிடத்துலயும் சரி நம்ம வந்துட்டு அதை வாக்குவாதம் பண்ணாம பிறருடைய கருத்துக்களையும் வந்துட்டு செவி கெடுத்துட்டு நம்ம அதை வந்துட்டு செய்யலாமா வேண்டாமான்ற யோசனைகளை வந்துட்டு வச்சிருக்கிறது நல்லது. ஏன்னா இந்த 3 நாட்கள் கழித்து ஐடியா கொடுத்தவங்க தவறானதாக இருந்தாலும் அவங்க 3 நாட்கள் கழித்து அட இது தப்பா இருக்குப்பா, இதை இப்படியே செய்யலாம், நான் இன்னைக்கு தப்பா சொல்லிட்டேன்னு அவங்களே வருவாங்க. நீங்க வாக்குவாதம் பண்ணீங்கன்னா அதனால அவங்க வந்துட்டு அட என்னடான்ட்டு மனசு ஊண்டிங்க ஆயிடும். அந்த மன வருத்தத்துல திரும்பி அவங்களும் வரத்துக்கு தயங்குவாங்க, நீங்களும் அந்த விஷயத்த பேசுறதுக்கு தயக்கம் இருக்கும். அதனால்தான் வந்து உங்களுக்கு இந்த 5, 6, 7 தேதிகள்ல வாக்குவாதங்கள்ல ஈடுபடாம இருக்கிறது நல்லது. பெருமாள் கோயில்களுக்கு போயிட்டு பெருமாளை வந்து தரிசனம் பண்ணிட்டு வர்றது நல்லது. அடுத்ததா இருக்கக்கூடிய கும்பராசி. பண நெருக்கடிகள் விலகும். ரொம்ப முடையா இருந்தது வந்துட்டு பணம் வந்து நெருக்கடி நீங்கும். ஆன்மீக பயணம் வந்துட்டு கைகூடும். வழிபாட்டு ஸ்தலங்களுக்கு போவீங்க.
புதிய நண்பர்கள் வந்துட்டு கிடைப்பாங்க, அதாவது இன்ட்ரடியூஸ் ஆவாங்க. 8-9 தேதிகளில் பண விஷயத்துல கவனம் தேவை. யாருக்கிட்டையும் கடனும் வாங்க வேண்டாம், கடனும் கொடுக்க வேண்டாம். அது நன்மையா இருக்கும். அடுத்தது கடைசியா இருக்கக்கூடிய மீனராசியை பொறுத்த மட்டும் பண நெருக்கடிகள் அதிகம் இருக்கும். செலவினங்கள்ல வந்து கவனம் தேவை. வேலை பளு அதிகமா காணப்படும். இவர்கள் வந்துட்டு பொதுவாக திருப்பதி போயிட்டு வந்தாங்கன்னா நல்லது. அப்படி இல்லைனாலும் சனிக்கிழமையில வந்து ஏழுமலை நினைச்சு விரதம் இருந்தாங்கன்னா கூடுதல் நன்மை பயக்கும். 12 ராசிகளுடைய பலாபலன்களை பார்த்தோம். நல்லதே நினைப்போம், நல்லதே செய்வோம், நல்லதையே அடைவோம். ஜெய் விஜய் பவா.